விஜய் எதிர்த்தாரு. டக்கு டக்குன்னு எல்லாமே ஆளுங்க போயிட்டு அந்த கட்சியில் சேர்ந்த உடனே பயம் வந்துச்சு, நிறுத்திட்டாரு. அறிவில்லாத இந்த தற்குறி மாதிரி இருக்கிறவங்க எது சொன்னாலும் நம்பிட்டு போவாங்க. வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்க கட்சி பெருசாக வளரல. நான் போன எலெக்ஷனில் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். இந்த வருஷம் யாருக்கு போடுவேன்னு நினைக்கிறீங்க? சீமானுக்கு தான் போடுவேன். இல்லை, அவர் ஒரு புரோக்கரேஜ் அரசியல் தான் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களே பைசல் பண்ணிக்கினாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக டிஎம்கேவோ இல்லை மற்ற ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ பூஸ்ட் பண்ணி அவங்கள இந்த மாதிரி இவரோட டிஃபேம் பண்ணுன்றதுக்காக பண்ண மாதிரி தான் பார்க்குறேன். வெற்றி பெற முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். முடியாது எதுவும் கிடையாதுல்ல. அவங்களாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே. அதாவது ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக போயிட்டு போயும் ஒரு யூஸும் இல்லை. இப்போ விஜயலட்சுமியோட கேஸில் தீர்ப்பு வந்திருக்கு. இனி இந்த மாதிரி கேஸ் போடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. சரி, இது எப்படி பார்க்குறீங்க? ஒரே இந்த விஷயத்தை வச்சு மட்டும்தான் சீமானை எல்லாரும் கேவலமாக பேசுகிற அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்ப்பு வந்திருக்கு, அந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? தீர்ப்புன்னு அது இப்போ ஒன்றும் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. அது இவ்வளோ நாளாக அவங்க ஏற்கனவே நிறைய பேர் மேலே அந்த லேடி கேஸ் கொடுத்துருக்காங்க. சீமான் தான் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக டிஎம்கேவோ இல்லை மற்ற ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ பூஸ்ட் பண்ணி அவங்கள இந்த மாதிரி இவரோட டிஃபேம் பண்ணுன்றதுக்காக பண்ண மாதிரி தான் பார்க்குறேன். சீமான் டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டாரு, அதனால தான் விஜய் விமர்சிக்காருங்காங்க. 100% அதெல்லாம் போய் நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறேன் சீமானை. அது அறிவுள்ளவங்களும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. அறிவில்லாத இந்த தற்குறி மாதிரி இருக்கிறவங்க எது சொன்னாலும் நம்பிட்டு போவாங்க. மற்றவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. குறிப்பாக எப்படி வருது பார்க்குறீங்க? இவ்வளவு போராட்டங்களும் மேற்கொள்கிறாங்க, இருந்தாலும் அதுக்கான வாக்குகள் கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா? சரி, சீமானுக்கா? சீமானுக்கு இல்லை, அதுதான் என்ன பண்ணுறாங்க. ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்துக்கு அகேன்ஸ்டாக அது வெளியே வரக்கூடாதுன்னு 1000 பேரை இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க. அதிகமாக டிவிகேல பண்ணுறாங்க. அதனால் அந்த கருத்து வெளியே வராமல் போயிடுது. அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கால் அமுங்கிடுது. நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஃபுட் ரிவ்யூ பார்த்துட்டு போவோம், நாங்கள் அந்தளவுக்கு இருக்காது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ ஒருவேளை நான் வேறு ஏதோ ஒரு கட்சியாக இருந்துட்டு சீமானுக்கு ஏன் நான் ஓட்டு போடணும்னு சொன்னால் என்ன காரணம் சொல்லுங்கள்? தமிழ் தேசியம், தமிழோட வரலாறு, தமிழில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் திருக்குறள் படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் தேவையான எல்லா ஃபிலாசபியும் இருக்கும். பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபிலாசபிலேருந்து எல்லாமே இருக்கும். அது இப்போ யார் அதை எடுத்து இப்போ நிப்பாட்டுறா? இப்போ நம்மளே நிறையா பார்த்துருக்கோம். தங்கிலீஷன் ஆகிடுது. நமக்கே நிறையா தமிழோட வேர்ட்ஸ் தெரியாது. அந்த மாதிரியான எல்லாத்தையும் பேசுகிற ஒரே ஆள் சீமான் மட்டும்தான். அதுக்கப்புறம் சீமானோட கட்சியில் இருக்க எல்லாருமே பேசுகிறாங்க. நிறைய பேர் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஆனால் அவர் பண்ணுற இது ஒரு பிஜேபியோட பி டீம் தான். ஏன்னா அவர் பெரியாரை விமர்சிக்காரு. பெரியாரை ஒருத்தர் விமர்சித்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்களே. அறிவுள்ள எல்லாருக்குமே தெரியும் சீமான் பேசுகிறது என்ன, சீமான் பேசுகிறது எவ்வளோ உண்மை இருக்குது. மற்றவங்க நீங்கள் சொல்கிறபடி விஜய் பார்த்திங்கன்னா, விஜய் தான் எங்கேயுமே ஒரு லாபத்துக்காக போயிட்டு பண்ணுவார். இல்லை டிஎம்கே தான் எதாக இருந்தாலும் ஒரு லாபத்துக்காக பின்னாடி டீலிங் வச்சுக்கிறது எல்லாமே. அப்படி சீமான் பண்ணியிருந்தாலும் எப்பயோ போயிருக்கலாமே. 8% ஓட்டு வச்சுருக்காரு, நீங்களே பார்த்துருக்கீங்க. யாராக இருந்தாலும் 5% ஓட்டுக்கே எவ்வளோ காசு கொடுக்கும்போது சீமான் எப்பயோ போயிருக்கலாமே. இப்பயும் நான் அவர் இன்றைக்கி சொல்லலை. அதை 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் அவர் எலெக்ஷனுக்கு 2016 தான் வந்தார். ஆனால் 2010-11 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் என்றைக்குமே கூட்டணி போக மாட்டேன்ட்டு. அவர் இந்த ஈழ மக்கள், அதாவது குறிப்பாக ஸ்ரீலங்காவிலேருந்து புலம்பெயர்ந்து போன அந்த மக்களோட காசை வச்சுட்டு தான் வாழ்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. காசை வச்சுட்டு வாழலை. இவராவது நமக்காக பேசுகிறாரேன்றதுக்காக அவங்க அன்பில் ஏதாவது காசு கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரியாது கொடுக்குறாங்களான்ட்டு. இப்படி ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் 200 இந்த காலகட்டத்தில் கூட்டணி இல்லாமல் 234 தொகுதியிலையும் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெற முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். முடியாது எதுவும் கிடையாதுல்ல. சீமானோட பேச்செலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முடியாது எதுவும் கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதோடையும் தமிழ் தேசியம் முன்னாடி பேசிக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் போன்ற ஆளுங்களாம் இருக்கு. ஆமாம், அவரை விட்டுட்டு நான் ஏன் அண்ணன் சீமான் பின்னாடி வரணும்? இல்லை, நாம் தமிழர் கட்சி அவங்களாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே. அதாவது ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக போயிட்டு போயும் ஒரு யூஸும் இல்லை. இப்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏதாவது திருமாவளவன் ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா? அவங்க மக்களுக்காக ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா? இருக்கா? இல்லை. விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என் தம்பி வரட்டும், என்னை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் பண்ணுறேங்கிறாரு. ஆமாம். ஆனால் இப்போ அணில் குஞ்சுகள் அப்படின்னு நேரடியாக ஒரு தலைவரே விஜயை தாக்குறாரு. அது ஒரு பயம்னு எடுத்துக்கலாம்னா? ஏன்னா இப்போ பயம் இல்லை. தமிழ் மக்கள் ஒரு தப்பான கைக்கிட்ட போய் சீரழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையால் ஒரு கோவத்தால் பேசுவார். எனக்கே ரொம்ப கோவம் இருக்குது. எனக்கு இருக்க கோவம்லாம் ரொம்ப அதிகம். நானும் இப்போ விஜய் வந்தால் பரவாயில்ல நினச்சிருப்பேன்.
ஆனால் அது வந்து அது அரசியலே அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அரசியல் விமர்சனம் என்ன சொல்கிறாங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ் எல்லாம் சீமானுக்கு இருக்க ஓட்டெல்லாம் இனி விஜய்க்கு தான், ஏன்னா வந்து விஜய் சைடு போயிட்டாங்க. அதோட மனக்குமரலில் தான் சீமான் வந்து இந்த மாதிரி. இப்போ நான் வந்து போன எலெக்ஷனில் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். இந்த வருஷம் யாருக்கு போடுவேன்னு நினைக்கிறீங்க? சீமானுக்கு தான் போடுவேன். கடைசி ஒரு ஆள் நான் தான் இருக்கேன், நான் தான் கடைசி ஓட்டாக இருந்தாலும் நான் தான் போடுவேன். அது அந்த ஓட்டு என்றைக்குமே மாறாது. இல்லை அந்த ஒரு ஒரு நம்ம ஓட்டெல்லாம் போயிருச்சுங்கிறதுனால தான் விஜய் மேலே வந்து ஒரு ஆதங்கம். சீமானுக்கு தெரியும் போகலன்னு, எந்த ஓட்டம் போகலன்னு சீமானுக்கே தெரியுமே. அவங்க அப்படி அதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். நம்ம பண்ணிட்டா அது வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டா எல்லோரும் நம்பிடுவாங்க, அப்படியே மாறிடுவாங்கன்ட்டு. அவர் வந்து நான் வந்து ஒருவேளை தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் முன்னாடி. அதாவது தமிழ் தேசியம் குறிப்பாக திராவிட கட்சி தம்பி விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாருன்னு நினச்சாரு, ஆனால் வரலங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் பேசுகிறாருங்கிறாங்க. இல்லை, அவர் தமிழ் தேசியம் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் போயிருக்கலாம், நானும் அதை வரவேற்றுட்டு இருப்பேன். ஆனால் அவர் தமிழ் தேசியம் பேசலையே. அவர் வந்து சுயநலவாதி. அவர் சுயநலவாதின்றதை தவிர்த்து அதுக்கப்புறம் ஒரு நாசிஸ்டான ஒரு கேரக்டர் தான் உள்ள ஆள் தான் அவர் அந்த மாதிரி ஆள் கூட ஒரு தமிழ் மக்களை அடமான வைக்க முடியாதுல்ல. இப்போ விஜய் இப்போ தான் அரசியலுக்குள்ள வராரு, எப்படி இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க? எதை வச்சு அவ்வளோ சொல்கிறீங்க? நான் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்னு பார்த்துருக்கோம்ல. இப்போ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துருக்கோம்ல. அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துருக்கோம். ஒரு 2 வருஷம் ஆயிருக்குமா? நீங்கள் என்ன இது வரைக்கும் முன்னாடி ஏதாவது போராட்டம் பார்த்துருக்கீங்களா? சீமான் நான் பார்த்துருக்கேன், அறிவார்ந்த மக்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்காக போய் போராடுறாரு. மக்கள் மரங்களுக்கான மாடல் நடத்துகிறாரு. அது ஒரு இயற்கை. வெறும் தமிழ் தேசியத்துக்காக மட்டும் சீமானை லைக் பண்ணலாம். அதாச்சும் இப்போ ஒரு மண்ணு மேலே ஒரு அக்கறை உள்ள ஆள், அதாவது தமிழ் மண்ணு மேலே ஒரு அக்கறை உள்ள ஆளாக சீமானாக இருக்கார். அதனால தான் அந்த ஒரு இயற்கை சம்மந்தமான மரமாக இருக்கட்டும், இல்லை மலையாக இருக்கட்டும், இல்லை இப்போ கடல் மாநாடாக இருக்கட்டும், அந்த ஒரு அக்கறை உள்ள ஆள் அந்த ஆளால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால தான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். 2026 நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு? கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு மக்களுக்கு அந்த பிம்பத்தால் மூழ்கியிருக்காங்க. எலெக்ஷன் வரும்போது தெளிவாகிடுவாங்க. இல்லை, அவர் வந்து ஒரு புரோக்கரேஜ் அரசியல் தான் பண்ணுறாரு. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ டிஎம்கே ரிலேட்டடாக இப்போ போய் பேசிவிட்டு டிஎம்கே பற்றி பேசுதே இல்லை. இப்போ விஜய் மட்டும் நீங்கள் கலாயிங்க அப்படின்னாங்க, இப்போ விஜய் மட்டும் கலாய்கிறார். இப்போது ஆரம்பத்தில் ஏடிஎம்கே ரிலேட்டடாக இருக்கும்போது நான் இப்போ யாருக்கும் பயப்படுறது இல்லை, நான் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுவேன். சரியா? அதுதான் இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, வந்து டிவிக்கு வந்து மக்களை வந்து சரியாக வழி நடத்தலை, அதனால் உரிமையாக தான் என் தம்பியை பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை அது மாற்றிப்பார். அதான் சொல்கிறேன், புரோக்கரேஜ் சிஸ்டமேட்டிக். இப்போது பாதிப்பாக ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் எழுத்தார். டக்குன்னு எல்லாமே ஆளுங்க போயிட்டு அந்த கட்சியில் சேர்ந்தவொடனே பயம் வந்துச்சு, நிறுத்திட்டார். இப்போ டைம் பீங் ஆகினவுடனே இப்போ மறுபடியும் எதுக்குறாரு, ஏன்னா இப்போ பெரிய சிஸ்டமேட்டிக்லாம் இல்லை, அதனால் வெயிட் பண்ணுறாரு. அவர் சீமானை வந்து பெரிய ஒரு தலைவராக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் நார்மலாக வந்து வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா வருவேன்ற மாதிரி சொல்கிறாரு. வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்க கட்சி பெருசாக வளரல. எப்படி பார்க்குறீங்கன்னா தனியாகவே 234 தொகுதியில் ஆளை. ஆமாம். அது என்னன்னா நார்மலாக வந்து டிகிரி முடித்தவங்க யாருன்னா இருப்பாங்கன்னா அந்த ஆளுங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாரு. மற்றவங்கள அரசியல் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நார்மலாக தான் சொல்லணும், தமிழர் தேசிய இயக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தமிழில் படிக்கவே தெரியல. அது அவர் தேவைப்படுறாருன்னு சொல்கிறேன். அவர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாரு. ஏன்னா ரூலிங் பார்ட்டிங் பண்ணுறது எல்லாமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்கள எங்கெங்கே கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல கேள்வி கேட்டால் மட்டும்தான் அவங்க இது வந்து சரியான அரசியலாக இருக்கும். யாருக்குமே பயப்படாமல் கேள்வி கேட்குறாரு. அது எப்படி நான் பார்க்குறேங்க? நல்ல விஷயந்தான். கடைசி ஒரே கேள்வி, இப்போ வந்து இந்த விஜயலட்சுமி கேஸு அந்த ஒரு கேஸை வச்சு தான் ஆமாம் இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா அந்த கேஸை வந்து அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களே வந்து பைசல் பண்ணிக்கினாங்க, வீடியோ போடக்கூடாது. ஆமாம். எப்படி பார்க்குறீங்கன்னா இனி வந்து சீமான் மேலே எந்த குற்றச்சாட்டுமே வைக்க முடியாது. இப்போ இந்த ஒரு அவரோட பெர்சனல் பட் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லப்போனால் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட்டு தான். இதில் வந்து அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா கேஸ்லையும் இப்படி ஜட்ஜ்மெண்ட் வருமானது கொஸ்டின் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உண்மையாக சொல்லப்போனால் அப்படின்னா ஒரு விமன் ஹராஸ்மெண்ட், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது ரிலேட்டடான வர கேஸ் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. எதிர்த்தரப்பும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஓகேன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து தீர்ப்பு வந்திருக்கு. நான் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சீமானை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி விஜயலட்சுமி மேட்ரு. இப்போ அதுக்கு வந்து தீர்ப்பு வந்துருச்சு, சீமானுக்கு சாதகமாக வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சீமானுக்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து விமர்சிக்கப்படக்கூடிய ஒன்று தான்.